ஐயாவுக்கு. ஆமா. அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்க. எப்படி இருக்கும் ஐயா? படிச்ச கல்வி அங்க வேலை செய்யல. அங்க என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்கிறது? அச்சானல்லூர் ஆதிகேச பெருமாளுடைய ஆலயத்திலே அழகாக பட்டத்து யானை மீதிலே பட்டத்து யானை மீதில் அங்க பட்டர் அழகாக ஏறிக்கொண்டு தங்க படத்திலே அங்க தாமிரபரணி நதி எடுத்து வந்து ஆமா அந்த நீரை அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். வழக்கம் வழக்கம். தாமிரபரணி ஆற்றிலே இறங்குகின்ற நேரம், தாமிரபரணி ஆற்றில் இறங்குகின்ற நேரத்தில் பிரம்மா கசத்திலே கருமுதலை செம்முதலை கிடக்கிறது. அந்த கருமுதலை வருவதை அந்த பட்டத்து யானையை விடுகின்ற நேரம் என்ன நினைக்கிறான்? இந்த யானையை யார் விடுப்பார்களோ அவர்களுக்கு 1000 இல்ல கூகுள்ல அங்க பிட்டடிச்சு சொல்லி கொடுத்து நான் பார்த்தோம்ல. முனிவர் சபாஸ், வெரி குட். ரூபாய் நீங்க தாங்க. ஆனா நீங்க பிட்டடிச்சிட்டீங்களா? நான் அது தம்பி கிட்ட போய் தம்பி சாப்பிட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடாம இருக்க போறீங்களா? கேள்வி ஒண்ணுதான். அப்போ ஏதோவர் எங்கேயோ இருக்காரு, இங்க அம்மு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிதானே வந்துடுமா? அப்பவே 100 ரூபாய் தந்துட்டா. செயின் ஓடிட்டு அது வெளியே போயிட்டு வந்த பிறகு கட்டி தானே. ஏக்கா இப்ப செயின் விற்கிற விலைக்கு செயின் பேக்க வேண்டாம். எங்க ஐயா கசங்கந்த பெருமாள் போன கையில போட்டிருக்க முதல்ல கூட எனக்கு கிடைக்கணும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அது விற்கிற விலைக்கு பார்த்தாங்கன்னா ஐயாவுக்கு நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் போடுவோம்னு ஆசை. ஐயாட்ட நேற்று நடந்துச்சு பார்த்தா அற்புதம். 3 வருடத்துக்கு முன்பதாக குழுக்கள் நடந்துச்சு. என்ன குழுக்கள்? காயின். நம்ம பேருக்கு காயின் கிடைச்சது. அந்த காயினும் அவருக்கு விழுந்தது. ஆனால் அவர் வாங்கல. அது நம்ம கோயில இருந்துச்சு. அந்த காயினும் மிஸ் ஆச்சு. 3 வருடம் கழிச்சு கிடைச்சது. சுவாமி கைலாயனை கொடுக்கப்பட்டது. அவர் என்ன செஞ்சாரு? திருப்பி அந்த காயினை சாமிக்கே கொடுத்துட்டார். அது மாதிரி உங்க மனசு, நான் கேள்வியை சொல்லிட்டேன், அந்த 500 ரூபாய் நீங்களே வச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏக்கா நீ விடையே பண்ணக்கா, போன வருஷமே என்ன நிறைய. இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி. நீ பாக்குற பார்வை அவ்வளோ, நீ தான் அவ்வளோ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கிருந்து போட்டு போட்டு கொடுக்க அந்த இறைவனுடைய அழகான இந்த பொருள் இந்த திருச்சபையிலே நமக்கு அன்பு மாறாட்டி 400 ரூபாய் 400 லட்சமாக அள்ளி பவுன்காசு கொடுத்த அண்ணார் யாரு? தேவியான அம்மை அம்பிகையினுடைய நாமம் கொண்ட மாரியப்பன் அவருடைய சங்கம் இருக்கிறதுனால் 400 ரூபாய் 400 லட்சமாக அள்ளி கொடுத்திருக்கிறார் அல்லவா? சுவாமி கசங்காத்தவருடைய அருளாலே 10 ஆண்டு 11 ஆண்டு 10,000 ஆண்டு வாழ்க 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 என்று வாழ்த்துக் கொண்டு என் கசங்கத்தின் செயல்மையை என்ன நினைக்கிறார்கள்? நினைக்கிறார் பராக்கிரம காண்டிய முரசு அடிக்கா. உத்தமரதா முரசு முரசு தகிட 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 தகிட. அந்த இறைவனுடைய மகிமையினாலே
முரசு கேட்கும் பாருங்க இப்போது. அப்படி முரசு அடித்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அத்தாநல்லூர் ஆதிகேச பெருமானுடைய ஆலயத்தில் தாமிரபரணி நதி அந்த நவாகசத்துல இருந்து பாருங்கள். கரமுதலை செம்புதலை இரண்டு முதலை இதை பிடிப்பார் யார் உண்டோ பராக்கிரம பாண்டியன் மன்னனுடைய உத்தரவு. பரிசு கொடுப்பவர்களுக்கு 1000 பொன் வெகுமதி பரிசு கொடுப்பாருன்னு சொன்ன உடனே நினைக்கிறான், நம்ம வந்தவரே புதுமைதான் முடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதற்கு ஏற்றவாறு ஒரு தூண்டி அடிக்கணும். தூண்டி அடிக்கணும். பச்சமடை வராது. ஆமா, அந்த பச்சமடையில வந்து வானகாமலை ஆசாரியை பார்த்து அவரிடத்திலே அந்த முள் அடிக்க சொல்லுகிறார். தோண்டி முள். அந்த தோண்டி முள் அடித்து விக்ரம சிங்கபுரத்திலே அழகாக வரம்பு வாங்கி கொண்டு அத்தாநல்லூர் ஆதி கேச பெருமானுடைய ஆலயத்திலே வந்து என் கசமத்து தூண்டிலுடைய மகிமையினாலே முதலை முடித்தார். அவர் முடித்ததும் ஒரு முதலை மாற்றியது, இன்னொரு முதலை தப்பி சென்று விட்டது. பராக்கிரம பாண்டியன் அழகா என்ன ஒரு வீரன் இவருக்கு சொன்னவரான 1000 பொன் சம்பளம் கொடுத்தார். கழுத்தில் இருந்து பாருங்க வைரமாலை. வைரமாலை, முத்து மாலை. ஆமா, இப்ப எல்லாரும் போடுறாங்க கருப்பு மாலை. ஆமா, தீவிர பூர்ண விளம்பரம். திருஷ்டிக்கு போடுதான். என் மாலையை போட்டனா உனக்கு அதிர்ஷ்டம். ஆமா, கருங்காலி மாலை. கருங்காலி. அந்த வைர மாலையை கொடுக்கின்ற நேரம் அந்த மாலையை சவால் வேண்டும். தப்பு சொன்ன முனைவர்கள் தப்பு சொன்ன முனைவர்கள் அதில் முடிக்க வேண்டும் என்று தப்பு சொன்ன முதலை விடிக்க வேண்டும் என்று அழகாக பௌர்ணமிடுகிறார். அந்த மலர் எப்படி இருக்க பட்ட மகளாக இருக்கிறது. ஆமா, ஒளி கொடுத்து மனைவி இடத்துல சொல்றாம்மா, நம்ம ஒரு முதலை முடித்து கொடுத்ததுக்கு எனக்கு இவ்வளவு பொறுப்பு. ஆமா, பராக்கிரம பாண்டியன் கொடுத்திருக்கிறார். பரிசு. தப்பு சொன்ன அந்த கருமுதலை நாம் விழிக்க வேண்டும். அப்படி என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? அந்த அதற்காக தூண்டிற்கு இறை பிடிக்க வேண்டும். திருப்பி தூண்டி போடணும், மறுதூண்டி போடணும். ஆமா, இந்த தூண்டிய வீசுவார